நீங்க எனக்கு ஒரு பாராட்டு விழாவே எடுத்துருவீங்கங்க. ச்சே வாய மூடு. ஃபர்ஸ்ட் எங்கன்னு சொல்லு. ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க, காலையிலே ஏஞ்சி சோறுலாம் வடிச்சிட்டுங்க, சோத்துக்கு மட்டும் கொஞ்சம் குழம்பு வாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். அதாங்க அப்படியே அங்கனையே சார்ஜ் போட்டு வந்துட்டேன். இங்கே நம்மளுக்கு கரண்ட் பில்லு வராது பார்த்தீங்களா, அதான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக இருக்குங்க நான். இடு உழுவ குழம்புலாம் யார் வீட்லயும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. எவ்வளவு தூரம் வாங்கி வந்து போடுற, என்னதான் பண்றியோ தெரியல. வித்து கித்து தொலைஞ்சிடுறியான்னு தெரியல. போனல எடுத்த நாள் வந்து தொலைய வேண்டியதுதானே. ஏங்க இந்த இடத்துல தாங்க நீங்கள் என்னை கண்டு வியக்கணும். என்ன தெரியுங்களா, சாயந்தரத்தில் ஏதோ சட்னியோ பஜ்ஜோ போண்டாவோ அவங்க வீட்டில் வந்து அப்படியே மனமாக வரும் பாருங்க. நானும் என்னத்தையாவது வாங்கி திடலான்னு போவோம் பாருங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு. அவங்க மாமியார் வெளியே நின்று என்ன ஏது எவ்வளோன்னு உள்ளேயே விடாது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம பேட்டு அங்கே இருக்குது, அதை ஒரு சாக்கா வச்சுன்னு உள்ளே போனால எப்படிங்க.